சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக சார்பில் புகார் மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த புகார் மனுவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இந்த புகார் மனுவை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? வணக்கம். நேற்றைய தினம் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 3 நபர்களிடம் இருந்து சுமார் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவுக்கு ஒரு புகார் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார். அந்த புகார் மனுவில் இந்த 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் சோதனை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அளித்திருக்கக்கூடிய அந்த புகார் மனுவில் நயினார் நாகேந்திரன் தொடர்புடைய நபர்களிடம் இந்த பணம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் சோதனை என்பதை நடத்த வேண்டும். நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான இடம் மட்டுமல்லாது பாஜக வேட்பாளர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து இடங்களிலேயுமே சோதனையை நடத்த வேண்டும் என்று திமுக தரப்பில் தேர்தல் அதிகாரியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் RS பாரதி அந்த புகார் மனுவில் மற்றொரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதற்காக பல கோடி ரூபாயை ரகசிய இடங்களில் பதுக்கி வைத்திருப்பதாக நாங்கள் சந்தேகிக்கிறோம். இதனால்தான் நாங்கள் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார். அதே போல நயினார் நாகேந்திரன் பெரிய அளவிலான ஊழல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார். எனவே இதனை சோதனை மூலம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விஷயத்தில் காவல்துறையினரும் தேர்தல் பறக்குமுறை அதிகாரிகளும் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழல்ல திமுக தரப்பிலும் தேர்தல் ஆணையத்தை நாடியிருக்கிறது. தேர்தல் அதிகாரியிடம் இந்த பணம் விவகாரம் தொடர்பாகவும் பாஜக வேட்பாளர்கள் மற்றும் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான இடங்களில் மேற்கொண்டு சோதனை நடத்த வேண்டும் என்றும் சொல்லியிருப்பது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.